அனைவருக்கும் வணக்கம். நம்மள தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி முள்ளக்காடு சைடில் தான் வந்திருக்கோம். இன்றைக்கி காலையிலே ஃபிஷிங் வந்துட்டோம். இன்றைக்கி மீன் அடிக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சதாம் ப்ரோ, நம்ம சதாம் ப்ரோ தான் நிற்காரு. காலையில் வேட்டைக்கு உள்ளே இறங்கி விட்டார். ப்ரோ எப்போ வந்தீங்க? ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்காங்க. நம்ம தலை வந்து ராடன் ரீல் எல்லாம் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் செட் பண்ணி போட வேண்டியதான். என்ன நடக்க அப்படிங்கிறத பார்ப்போம். தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள். இப்போ மீன் அடிக்காட்டெலாம் சாயந்தரம் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம அண்ணனுக்கு ஒரு மீன் அடிச்சுட்டு விட்டுட்டா சா அவிலி தான் ஒரு மீன் சை குடிச்சு அதுவும் போச்சு. அன்பா நம்ம தம்பி வந்து ராடன் ரீல் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. எல்லாரும் காசு பண்ண சொல்லி கொடுத்தோம். பாப்பர் ஆல்கோ பாப்பர் தான். ஆனால் பெயிண்ட் எப்படி உரியுது பாருங்க. பிராண்டட் தான். எப்படி உரியுது பாருங்க. இன்னைக்கு கொண்டது ஒரு நான் கொஞ்ச நேரம் தான் எரிஞ்சிருப்போம். அப்போ அந்த பெயிண்டோட ரிசல்ட் எப்படி இருக்கும்? ஏதாவது ஒரு இதில் நடக்கிறது சொல்கிற காரணத்தில் உரியுதுங்கிறத சொல்லியிருக்கு. தம்பி காசு பண்ண சொல்லி தான் கொடுத்துருக்கோம். சரியான சைஸ்ண்ணா. பின்னாடி போங்கண்ணா. போயிட்டே இருங்க நீங்க. என்னண்ணா பின்னாடியே போங்கண்ணா. பின்னாடியே போங்கண்ணா. பின்னாடியே போங்கண்ணா. வந்துட்டாலும் சிங்க குட்டி. என்னண்ணா இன்னும் போங்கண்ணா. மீன் வர்றதை எடுக்கோ. மீன் வந்துட்டா. சரியான சைஸ். எடுத்துட்டே தான் இருக்கேன். லாக்கு சரியான லாக்குண்ணே. லாக்கு சரியான லாக்குண்ணே. லாக்கா? ஆமா, லைட்டா ஊக்கப்பில் லைட்டா தான் இருக்கு பாரு. ஒரு ஊக்கில் தான் இருக்கு நண்பா. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தோம்னா இந்த பாருங்க மீனை பாருங்க. அதோட ஒட்டு கூட மீன் வந்திருக்கான் பாருங்க. ஒட்டு. ஆஹா, இவ்வளோ நேரம் கடின உழைப்புக்கு ஒரு மீன் தூக்கிட்டாயா. ஒரு தூக்கு சரியான நல்ல சைஸுங்க. மீனை பிடிச்சி தூக்கு. அங்கிட்டு கரைக்கு அங்கிட்டு போயிருங்கண்ணா. ஓகே காட்டுக்கிட்டு சைஸை பாருங்க நண்பா. ராஜ்குமார் சாதிச்சுட்டா. பரவாயில்ல, வேற லெவல்ண்ணா. ஆனால் ஒரே ஒரு முள்ளில் தான் அடி ஏறிருக்குன்பா. இப்போ உதரும் போது தான் இதில் விழுந்துருக்கு. இந்த பாருங்கள், இந்த ஒரு முள்ளில் தான் வந்திருக்கு. ஊழி மேக்ஸிமம் இப்படி தான் வரும். பார்த்தீங்கன்னா தொடுக்குறான். ஓய் சரி, நண்பா அவன் பல்ல பாருங்க. பார்த்தீங்களா, கடின முயற்சிக்கு ஒரு பலன். 5 கிலோ இருப்பான். தாராளமாக இருக்கும். தாராளமாக 5 கிலோ வருவான். என்ன நான் சும்மா துணியில் நினைக்கல. பாப்பர் அடிச்சது நினைக்கல. கரெக்டாக பாப்பரை தான் அடிச்சிருக்கு. கரெக்டாக அடிச்சு உள்ள போகும்போது சர்றமா முடியும். இது என்ன அப்பா
தூக்கிட்டாயா அண்ணன் தான். அண்ணா ஓரமாக எடுத்து போட்டு கலத்தி மட்டும் விட்டுருங்க. இன்னும் இழுத்துட்டு போயிருங்க, அவன் துள்ளுவான்ல. அவ்வளோதான், டெத்து தான். ஏன்னா எடுத்துருங்க வாயில் நல்ல நல்ல லாக்கப்ண்ணே. இன்னைக்கு தான் உங்களுக்கு நல்ல லாக்கப் ஆயிருக்கு. சரி விட்டுருங்க, அண்ணன் தான். தலைவன் துள்ளுறான் பாருங்க. துள்ளு. இன்னைக்கு வந்து நம்ம ராஜ்குமார் தான் சாதிச்சிருக்காரு. சப்ஸ்கிரைபர் ராஜ்குமார் யாருக்கெனவே ஒரு 2 பாறை ஏற்றுன மாதிரி வீடியோ போட்டிருந்தோம். அடுத்து அறைய பாருங்க. இன்னைக்கு வேறு மீன் சைக்கிள் பெரிய அளவில் இறக்கம் கிடையாது. ஒரு ஊழி ஏற்றிருக்கான், ஒரு 5 கிலோவுக்கு மேலே இருக்கும். சரியான சைஸ் தான். நம்ம ஏற்றுற அளவுக்கே ஏற்றிட்டாங்க. எல்லாருமே அச்சீவ் பண்ணிட்டாங்க. சொல்லப்போனால் நம்ம மேனேஜர் அவன் மட்டும்தான் அவனை அச்சீவ் பண்ணாமல் இருக்கான். சரி, அவனும் ஒரு நேரம் பிடிப்பான். நம்பிக்கையோடு ஒரு நாள் போட்டோம்னா கட்டாயம் ஒரு நாள் எடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு போட வேண்டியதான். இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, தம்பி வந்து ராடர் டீல் வாங்கி போட்டார். அவர் வந்து இன்றைக்கி ட்ரையல் பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் 2 நாள் ட்ரையல் பார்ப்பார். 3ஆம் நேரத்தில் அவர் பிடிச்சாலுமே சொல்கிறதுக்கு இல்லை. யார்கிட்ட எந்த பாப்பரை கடிக்க அப்படிங்கிறது தெரியாது. நான் எதுவுமே ஒரு டிப்பில் தான் வந்துச்சு. வீடியோ அவன் தம்பி எப்படி எடுத்தான் அப்படிங்கிறது தெரியல. பார்ப்போம். இதே போல் மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்பு நண்பர்களே. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தூண்டு சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நம்ம நிறைய போட்டிருக்கோம். அதையும் போய் பாருங்கள். எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் புரிஞ்சு தம்பி கொஞ்ச நேரத்தில் அத்துட்டு போயிருன்னு நினச்சிட்டான். அவன் இழுப்பு அப்படி தான் போயிருமோ அப்படின்னு நினச்சிட்டான். அவன் எப்படி போயிட்டு வர சொல்லணுமோ அதே மாதிரி அவன் ரெட்ரீவ் பண்ண போய் கரை ஏற்றிட்டான். பரவாயில்ல. அதை நம்ம சொல்கிறத கரெக்டாக கேட்டுட்டாலே அது கரை ஏறிடணும்பா. சரிங்களா? இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்போம். பாய்.